வணக்கம். நான் கிருஷ்ணசாமி, ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர், தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ எனக்கு இந்த நீர்வழிச்சாலையில் ஈடுபாடு ஒரு 10 வருஷமாக இருக்குது. இப்போ நம்ம விவசாயம்னு சொல்லும் பொழுது நீர் வளமும் வேணும், நில வளமும் வேண்டும். இந்த நீர்வழி சாலையினால் நிலவளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. எப்படி என்றால், இப்பொழுது நிலத்தடி நீரை எடுப்பதற்கு 1000 அடி கீழே போய் தண்ணீர் எடுக்கிறார்கள். எல்லாம் உப்பு தண்ணி. இப்போ இந்த நீர்வழிச்சாலையிலிருந்து தண்ணி, ஃப்ளட் வாட்டர் தண்ணி கிரவுண்ட் வாட்டரில் ரீசார்ஜ் பண்ணலாம். வாஸ்ட் ஏரியாவை ரீசார்ஜ் பண்ணலாம். ரீசார்ஜ் பண்ணும் பொழுது கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உப்புத்தன்மை குறையுது, நிலவளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. உப்பு நீரை இறைச்சி தண்ணி நிலத்தில் போட்டால் அந்த நிலமே பாழா போயிடும். இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இப்படித்தான் நிலம் நல்லா வீணாக போயிடுச்சு. இதை அவாய்ட் பண்ணணும்னா அதை ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் த்ரூ அவுட் எந்த ஏரியா கவர் பண்ணுற மெகா ரீசார்ஜ் இந்த நீர்வழிச்சாலையினால தான் முடியும். அது ஒன்று. இப்போ நம்ம வெள்ளத்தண்ணீரை மிகையான வெள்ளத்தண்ணீரை பிடிச்சு மற்ற ரிவர்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நம்ம கெனால் வழியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நிலத்தடி கீழும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கெனால் ஆல் அலாங் தி கெனால் ரீசார்ஜ் ஆகும். அதனால் நிலம் என்டையர் வாஸ்ட் ஏரியா நல்லா ரீசார்ஜ் ஆகும். ஸோ இதன் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நீர் சர்ஃபேஸ் ஏரியாவிலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கிரவுண்ட் நிலத்தடியிலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. விவசாயிகளுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நிலத்தடியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அவங்க பம்பு வச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பம்ப் வச்சு எடுக்கிறதுக்கு, மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் இல்லைங்களா? அந்த எலக்ட்ரிசிட்டியே இதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு விவசாயிகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிக்கிறலாம். இந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல எடுக்கிறதில்ல, ஆல் அலாங் தி ரிவர், அந்த கெனால் எல்லா இடத்துலையும் எடுக்கிறோம். அதனால் விவசாயத்துக்கு நிலங்களுக்கு கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ விவசாய கிரவுண்ட தண்ணி கொடுக்குறோம், அந்த தண்ணியை தூக்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி இந்த இதே திட்டம் கொடுக்குது. அதனால் இந்த திட்டத்தினால நிலவளமும் பாதுகாக்கப்படுகிறது, நீர்வளமும் பாதுகாக்கப்படுகிறது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம விவசாயம் முன்னேற்றம் அடையும், விவசாயத்தை காப்பாற்ற முடியும். இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம், குடிநீர் அதெல்லாம் போக விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு இது இந்த திட்டம் தான் மிக மிக முக்கியமான திட்டம். இதை நீங்கள் ஆதரித்து இப்போ இந்த உதவி பண்ணிங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வர்றது ஈஸியாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அது உங்கள் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று கூறி விடையை மறிக்கிறேன். வணக்கம். நன்றி கிருஷ்ணசாமி. அதாவது மேற்கொண்டு நம்ம முக்கியமாக சொல்ல போனோம்னா, நதி இணைப்பு தமிழ்நாட்டில் எடுத்துக்கணுன்ற ஒரு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதில் ஒரு டிஎம்சி கூட தண்ணி தேக்க முடியாது. அது சில ஆறுகள் தான் இணைக்கப்படுகின்றது. அதுபோல் மின்சாரமும் கிடையாது, அதில் எடுக்க முடியாது. நீர்வழிச்சாலைங்கிறது பேச்சே கிடையாது. ஆனால் இதில் தமிழ்நாடு நவீன நீர்வழிச்சாலையில் இதுவும் நதிகளை இணைக்கிறது. நீர்வழிச்சாலை மூலமாக நதிகளை இணைக்கிறோம். இதில் மின்சாரம் ஏராளமாக கிடைக்குது. சுமார் 100 டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் தேய்க்க முடியும். அதுதான் இதில் முக்கியம். தண்ணீர் தேய்க்கிட முடியும், தேய்க்கு கொடுத்துக்கிட முடியும். விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியுது. அதுபோக குடிநீர் பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த திட்டத்தில் குடிநீர் பிரச்சனை தீர்ந்து போயிடும். நாம் வருடம் முழுவதும் உபயோகக்கூடிய நீர்வழிச்சாலை, அதனால தான் ஸ்மார்ட் வாட்டர்வே, நவீன நீர்வழிச்சாலைன்னு சொல்கிறோம். அதுவும் கிடைக்குது. பல ஏராளமான நன்மை கிடைக்கணும். அதுக்காக பல மடங்கு இது பலனுள்ளது. செலவு செய்தாலும் நமக்கு வருமானம் இருக்குது. அதனால் இதை விரைந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் எதாவது கேட்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன். இது ஒரு பெரிய திட்டம்.
அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு சில ஆஸ்பெக்டில், அது நான் வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கேட்கக்கூடியதில் கேட்கலாமே. மிக்க நன்றி பேராசிரியர் ஏசி காமராஜ் அவர்களே மற்றும் பொறியாளர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே. மிக மிக அவசியமான அதாவது விவசாயம் நம்ம மற்ற எல்லா தொழில்களுக்கும் ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால், விவசாயத்துக்கான முதுகெலும்பு அந்த நீர்நிலையை பற்றியே, அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம் எப்படி அது சார்ந்த ஒரு அறிவியல் பார்வையில் என்னென்ன வளர்ச்சிகள் பண்ணலாம் அப்படின்ற பார்வையில் நீர் மேலாண்மை மற்றும் நதிநீர் பிணைப்பு என்று அருமையான ஒரு வார்த்தையில் சொன்னீர்கள். அது போன்ற நம்மளுடைய விவசாய பாரம்பரியம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் என்ற மாதிரி இருந்த ஒரு நிலை இப்பொழுது பார்த்தால் ஒரு 1000 அடிக்கு கூட தண்ணீர் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ, இந்த மாதிரியான ஒரு நதிநீர் இணைப்பு மற்றும் முக்கியமாக நீங்கள் சொன்னது ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது இந்த நதிகளில் ஒரு நீர்வழிச்சாலை அமைக்கிறதுனால என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. நண்பர்களே, இப்பொழுது நம்மளுடைய கேள்வி பதில் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பெயர், எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு சுருக்கமா, அதே மாதிரி கேள்வி திரு பொதுவான கேள்விகளா கேட்கலாம். அது திரு காமராஜ் ஐயா அவர்களோ அல்லது கிருஷ்ணசாமி அவர்களோ 2 பேருமோ இல்ல ஒவ்வொருத்தரோ கூட பதில் சொல்லலாம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, என் பேரு ராஜாபாபு, சொந்த ஊர் மதுரை. முதல் கேள்வி 2 பேருக்கு பொதுவான கேள்வி ஐயா. மிக்க மகிழ்ச்சி நீங்க வந்ததுக்கு. முதல்ல இந்த எல்லாம் அப்துல் கலாம் வரையிலும் போயிட்டு அவங்க எல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு இதுவரையிலும் உண்டான தடைகள் என்ன அதுல இருந்தது? இனிமேல் நீங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறீங்க, இந்த மாதிரி உங்களோட உதவியும் தேவை அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரி உதவிகள் நம்மளால பண்ண முடியும்? ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு 2000 கோடி ப்ராஜெக்ட்ல பண்ண முடியும் அப்படின்ற லெவல்ல பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது, இன்னைக்கு சமீபத்தில் இந்த தீ கட்டடத்தில் நடந்ததுக்கு செயல்படுத்த, அதாவது அரசியல் சூழ்நிலை எங்களுக்கு முழுமையா எடுக்க, இது ஒரு என்ன பண்றது, ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலையில அரசியல் இருக்கு அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும்போது, இந்த சூழ்நிலை நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான தடைகள் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நம்ம எதிர்பார்க்குறீங்க, அதை எப்படி நம்ம இதை செயல்படுத்த முடியும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. சந்தோஷங்க, நல்ல கேள்வி கேட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னு தடைன்னு சொல்லும்போது அது பல பேர் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் இவ்வளவு தடை ஆகுதுன்னு. சில நேரம் நாங்களே ஆச்சரியப்படுவோம். தடை எப்படின்னா, அரசியல்வாதியோ அரசாங்கமோ தடையா இருக்க தெரியல. ஆனா மத்தியில ஒரு NWDA, நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதுதான் நதியில் இணைப்பதற்கு ஆய்வு செய்யறாங்க. அது 35 வருஷமாச்சு. 1982 அது உண்டாக்குனாங்க. 35 வருஷமா அந்த நதிநீர் இணைப்புன்னு ஒரு 30 லிங்க் கொடுத்து அதை ஆய்வு செய்துட்டே இருக்காங்க. அந்த திட்டத்தை எந்த மாநிலம் ஏற்றுக்கிற மாட்டேங்குது. முக்கியமா நம்மளை சுற்றி உள்ள மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஆனா அவங்க எல்லாம் 3 மாநிலம் நம்மதை ஏற்றுக்கிறாங்க. ஆனா அந்த டெல்லியில் இருக்கிற NWDA ஆஃபீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் இது வரவிடக்கூடாது. ஏன்னா அவங்க 35 வருஷமா செய்யறாங்க பாருங்க. 35 வருஷமா நதிநீர் இணைப்பு செய்துட்டு அதை விட்டுட்டு இதுக்கு வரணும்னா அந்த கான்செப்டே டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இதுக்கு வந்துட்டாக்க தன்னுடைய மரியாதை போயிடும், நம்முடைய நதிநீர் இணைப்புன்றது போயிடும்னு நினைச்சிட்டு அவங்க நிறைய குறுக்க நிற்கிறாங்க. அதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி கூட செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் 35 வருஷமா நாங்க செய்துகிட்டு இருக்கோம், இதை எப்படி விட்டுட்டு வெளியே வர்றதுன்னு என்கிட்ட சில பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், அந்த திட்டத்துக்கு ஏராளமான வித்தியாசம். இது செலவு குறைச்ச பலன் அதிகம், நமக்கு பலன் அதிகம், ரிட்டர்ன் அதிகம். எந்த மாநிலம் இது எதுக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதே மீறி நாம செய்ய முடியும் மத்தியில். அதனாலதான் அப்துல் கலாம் என்ன சொன்ன, ஒரு ஸ்டேஜில் நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போங்கன்னாரு. அப்படி போகும்போது தமிழ்நாட்டை கொண்டு கொடுத்துருக்கோம். அவரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுத்தாங்க. அவங்க வரவேற்றாங்க, என்னையும் வர சொன்னாங்க. நானும் போய் முதலமைச்சர் பேசணும், கொடுத்த 1 மணி நேரம் பேசி டிஸ்கஸ் பண்ணி நல்ல திட்டம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். அது அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்கள் நவீன எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆக அதிகாரி சில தாமதம் பண்ணாலும் கூட
இங்கே அரசாங்கம் எடுத்துக்கிட முடியும். இங்கேயும் சில பேருக்கு இது சந்தேகம், சில திட்டங்களில் சில சந்தேகன்றது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த சந்தேகம் கிடையாது. இது விரைவாக எடுத்துக்க முடியும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் தாமதம் பண்ணுறாங்க. இதுதான் அதிகாரியுடைய அது. உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, மாதம் சம்பளம் வருது, எதுக்கு ஒரு புதுசு எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஏதோ தாமதமாகுது, அவங்க தாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாமதமாக ஒரு நாளைக்கு எங்கள் கணக்குப்படி சுமார் 100 கோடி ரூபா தமிழ்நாடு இழக்கு. தமிழ்நாடு மட்டும். இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறையா வரும், ஆயிரக்கணக்கு கோடி நம்ம நாட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை எவ்வளவு நாள் தான் நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்க முடியும்? அதனால நாங்களே செய்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்திற்கு கேட்டு நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் சொன்னேன். அதனால தான் நீங்களும் இதில் இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம். இதில் நீங்களும் இணைஞ்சிக்கணும்னு கேட்டு சொன்னது காரணம். இந்த திட்டத்தை நாம எடுத்து செயல்படுத்த முடியும். ஏன்னா வருமானம் இருக்கு, 10% 15% வருமானம் இருக்கு. 50,000 கோடி அது செயல்படுத்த முடியும். அரசாங்கங்களுடைய உதவிகளும் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஷேர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறோம். இது நீங்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம செய்ய முடியும். திட்டத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியும். அது உங்களாலேயும் முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தமிழ்நாடு முன்னேறணும் ரொம்ப நிறைய ஆர்வமாக இருக்குது. அது வெளிநாட்டு இருக்கவங்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது செயல்படுத்தும் போது நம்ம தாமதமாக வேண்டாமே, 4 வருஷம் முடிச்சிடலாமே, இந்த விவசாயியை காப்பாற்றலாமே. விவசாயி இன்னைக்கு 100கணக்காக இறந்துருந்தா இந்த திட்டத்தை 4 வருஷம் முன்னாடி இருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி கடலுக்கு போச்சு. சென்னை எப்படி மிதந்துச்சு, தண்ணியிலே மிதந்தது இல்லைங்களா. ஒவ்வொரு ஆற்று வையில் மட்டும் 40 நாள் தண்ணி போச்சு, கல் போயிடுச்சு எல்லாமே. அப்போ இந்த திட்டம் தான் தண்ணி தேக்கியிருப்போம்ல, தண்ணி பிரச்சனை இருந்திருக்கா இல்லைங்களா. அதனால் நீங்கள் இன்வால்வ் பண்ண முடியும். இந்த திட்டத்தை நாம சேர்ந்து செய்வோன்றதான் கணக்கு வைக்கிறோம். அதனால் நீங்களாம் இன்வால்வ் பண்ண முடியும்னு கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. இதுல ஒரு சின்ன இடை கேள்வி. நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி நீங்களும் இந்த ஷேர் மாடல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு என்ன நீங்க குறிப்பிட்டீங்கன்னு தெரியல. ஆனா என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, இப்ப எல்லாம் பணம் சம்பந்தப்பட்டதான எல்லாம் போயிடுச்சு. இனிமேல்லாம் கார்பரேட் விவசாயம் அப்படின்ற எல்லாமே தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி என்னுடைய எண்ணம் இருக்குது. இப்போ இந்த இதுவும் ஒரு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணி பப்ளிக் ஷேர் வச்சு பண்றதா இருந்தா அது பண்றது ரொம்ப நல்லது. அது அதாவது எல்லாருமே இணைந்து பண்ணுவோம், எல்லாருக்குமே அது பங்கு போகும். அதை செயல்படுத்த மாடல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்த கேள்விகளுக்காக நான் என்னுடைய டைமை நான் இது பண்ணிக்கிறேங்க. அப்புறம் பேசுவோம் நம்ம. நன்றிங்க. இது செய்ய முடியுங்க. நம்ம அது சில பேருக்கு என்னென்ன பிரைவேட் இன்வெஸ்டர் வந்தாலும் தண்ணியை பிரைவேட் கொண்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த இது கிடையாது. தண்ணீர் எப்பயுமே அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கம் தான் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக. அதனால அரசாங்கம் ஒரு அமௌண்ட் வேணால் கொடுத்துக்கிட மாட்டேங்குது இந்த பிரைவேட் இன்வெஸ்டருக்கு. அவங்க பிரைவேட் இன்வெஸ்டர் மெயினாக அவங்க வருமானம் என்னென்னா மின்சாரம் கிடைக்குது, நீர்வழிச்சாலை கிடைக்குது, அங்கே ஒரு ஹைவேஸ் கிடைக்குது. அதுலேயே அவங்க வருமானம் வந்துடும். தண்ணி அரசாங்கத்துக்கு தான் இருக்கும். அரசாங்கம் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அது பிரைவேட்டுக்கு போகவே போகாது. ஏன்னா சில பேருக்கு அந்த சந்தேகம் உண்டு, பிரைவேட் இன்வெஸ்டர் செஞ்சோம்னா தண்ணி அவங்க கண்ட்ரோலில் போயிடுமோன்னு போகவே போகாதுங்க. சந்தோஷங்க. நன்றிங்க திரு ராஜாபாபு, அருமையான கேள்வி. அடுத்த கேள்வி, உங்களுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு சொல்லலாம். பாருங்க பேசுறேங்க. எனக்கு ஒரே சின்ன கேள்வி. இப்போ இந்த நீர்வீழ்ச்சாலை இது பண்ணும்போது நம்ம லேண்ட் எல்லாம் சில பேர்கிட்ட வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ அதுல சில மக்கள் எதிர்பார்ப்பாங்களா, இல்ல அதுல ஏதாவது சேலஞ்ச் எதிர்பார்க்குறீங்களா? நல்ல கேள்வி. என்ன சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எனக்குன்னா ரொம்ப நேரம் பொதுவாக எடுத்து சொல்றதில்லை. இருந்தாலும் இப்போ கேட்கறதுனால நான் சொல்ல முடியும், நல்லாவே சொல்ல முடியும். இது பொதுவாக அந்த மாதிரி அபிப்பிராயம் இருக்குங்க. நான் சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்காரி இதே கேள்வி கேட்டாங்க. அவர்கிட்ட 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க ப்ராஜெக்ட். எங்கள் நண்பர்கள் வந்திருந்தாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாம் கொண்டு எடுத்தோம். அப்போ கேட்டாங்க, காமராஜ் டோன்ட் யூ திங்க் தேர் வில் பி ப்ராப்ளம் இன் த லேண்ட் அக்விஷன் கேட்டார். நான் சொன்னேன், நோ சார், ஹவு டு யூ சே அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது விவசாயத்துக்காக தண்ணி கொடுக்குறோம், விவசாயத்துக்கு நல்லா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு மார்க்கெட் ரேட் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற விஷயத்தில் எப்படியே தெரியாது, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் ரேட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வெளியே 1000 ரூபாய்க்கு போகுதுனாக்கா அவங்க கவர்மெண்ட் ரேட்டு 500 ரூபா இருக்கும். அது அப்படி எடுக்கும்போது விவசாயி வயிற்றுல அடித்த மாதிரி. நாங்கள் என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட் ரேட் வேண்டாம், மார்க்கெட் ரேட் கொடுக்கணும். ஏன்னா இதில் வருமானம் இருக்குது, மார்க்கெட் ரேட் விவசாயி கொடுக்கலாம்ல ஒன்று ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்தாப்புல ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாருன்னா விவசாயி 2 ஏக்கர் கொடுத்தானா மீதம் 8 ஏக்கருக்கு தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இது 2 பக்கம் தண்ணி கிடைக்கும்போது ஏன் கொடுக்க மாட்டான்?
சந்தோஷம் கொடுப்பான். விலையும் மார்க்கெட் ரேட் கிடைச்சி போகுது. அதுபோல் இந்த நீர்வீழ்ச்சியாலை வந்துச்சுனாக்கா இந்த ஹைவேஸ்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா விலை நிலத்து விலை 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்து போச்சு. அது அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா சந்தோஷம் கொடுப்பான். என் நிலத்துல கொண்டு போங்கன்னா அவனே வழி வாழ்த்த சொல்லுவான் எனக்கு. அதனால இது சொன்ன உடனே அவர் மினிஸ்டர் என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, நிதின் கட்காரி இப்போ ஷிப்பிங் மினிஸ்டர் அவர் தான் சம்மந்தப்பட்ட மந்திரி, நீங்க சொல்றது கரெக்டு. நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன், அதில் பணம் வசூல் பண்ணேன், நம்ம செக் டேம் கட்டி கொடுத்தேன். நிலங்களை விவசாயி அதான் இனாமாக கொடுத்தாங்கன்னாரு, விலை கூட கொடுக்கல இனாமாக கொடுத்தாங்கன்னாரு. இனாமாக கொடுக்க வேண்டாம் எந்த விவசாயம், நம்ம மார்க்கெட் ரேட் கொடுத்து வாங்க முடியும். அதனால அதில் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணலைங்க. அவங்க சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே போய் ஃபீல்டில் போய் பேசுகிறோம், விவசாயி வந்து நமக்கு தண்ணி வந்தால் போதாதுங்களா, கொடுக்குற தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது பிரச்சனை இருக்குன்னு தோணலைங்க. எங்களை பொறுத்தவரை அப்படி நினைக்கிறோம் நாங்கள். வணக்கங்க, செயின்ட் லூயிஸ்ல பிருத்திவிராஜ் பேசுறேங்க. கோயம்புத்தூர் பத்தி ஒரு விஷயங்க, இந்த பொள்ளாச்சிக்கு கேரளாக்கு தண்ணி போகுது, அதை திருப்பி விட முடியும் நம்ம நீலகிரிஸ்ல இருந்து நேரா கோயம்புத்தூருக்கு வர்ற மாதிரி அத்திக்கடவு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது சாத்தியங்களா, அது உண்மைங்களா இல்ல வெறும் ரூமருங்களா? அதாவது அவங்க சொல்றவங்க கூட எவ்வளவு தண்ணி அதில் வருது, எவ்வளவு தண்ணி திருப்ப முடியும்ன்றது யாருமே சொல்றது இல்லை. இதுவரை நானும் பார்க்குறேன், நிறைய வருது, யாருமே சொல்லலை. ஆனா என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா போனாக்க ஒரு டீம்ஸ் 2 டீம்ஸ் கூட அதில் கிடைக்காது, சரிங்களா? ரொம்ப குறைச்சி தான் கிடைக்கும். அப்படி நீங்க டைவெர்ட் பண்ணா என்ன ஆகும்? இன்னைக்கு கேரளா கர்நாடகத்தை தான் நம்ம கெஞ்சி கேட்டு 192 டீம்ஸ் கொடுன்னு சொல்றோம், ஒரு 50-60 கொடுக்குறான். அந்த 50-60 நிறுத்தினாக்கி நீங்க என்ன பண்ணீங்க? தயார் பண்ணீங்கன்னா, தயார் பண்றது முக்கியம், நமக்கு சும்மா பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, கர்நாடகம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம திட்டத்தை. அங்க கர்நாடகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 டீம்ஸ் வருஷம் கடல போகுது. நம்ம எவ்வளவு கேட்கிறோம்? 192 கேட்கிறோம், அவனும் அடிச்சுக்கிறான். ஆனா கர்நாடகத்துல வெஸ்டர்ன் காட்ல 2000 டீம்ஸ் கடல போகுது. நம்ம திட்டத்தை அவங்க ஆய்வு செய்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. அதை எடுத்துக்கும் போது அவன் குடிநீர் பிரச்சனையே தீர்ந்து போகும் அதை எடுத்துக்கிட்டாக்க. அதனால நம்ம அதுல சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, சுமூகமா முடிச்சுக்க முடியும்னு என்னுடைய கணக்குங்க. சரிங்க. நான் பார்த்தசாரதி பேசுறேங்க. இது சொல்லுங்க, ஒரு தடுப்பணைகள், அதாவது இப்ப இருக்கிற அணைகள்ல நமக்கு இன்னும் நிறைய தடுப்பணைகள் மாதிரி கட்டினா நிறைய நீர் தேக்க முடியும். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் பண்ணிருக்காங்க, தமிழகத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது அது எப்படி பயனளிக்குங்க? செய்ய முடியுங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. தடுப்பணை கட்டுறதுங்கிறது சாதாரணமாக எப்பயுமே செய்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் நீங்கள் நம்ம நீர்வீழ்ச்சியாலை முழுமையாக புரிஞ்சுக்கிடும் போது இது ஒவ்வொரு ஆட்டிலும் தடுப்பணை தான் கட்டுறோம். ஒவ்வொரு ஆட்டிலையுமே தடுப்பணை கட்டி தண்ணியை தேய்க்கிறோம், ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, எந்த ஆட்டும் கொடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய தடுப்பணைன்னு சொல்கிறோம். அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் தமிழ்நாட்டிலே பெரிய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம அது தடுப்பணை தான் கட்டுறோம். ஒவ்வொரு ஆட்டிலையும் 17 ஆறுலையும் தடுப்பணை வரும், சின்ன ஆறுலையும் தடுப்பணை வரும், தடுப்பணை கட்டுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் தடுப்பணை ஆற்றுல கட்டிக்கிட்டானால என்ன கட்ட ஆட்சேபமே கிடையாது. அப்படி தடுப்பணை கட்டும்போதுன்னு எடுத்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடைக்கும்னு சொன்னால் கொஞ்சம் தான் நிறுத்த முடியும், அதாவது தேக்க முடியும். கொஞ்சம் நிலத்தடி நீர் கிடைக்கும், நிலத்தடி நீர் கொஞ்சம் உயரம், அது ஒரு இது. ஆனால் தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைச்சலாக கம்பேர் குறைச்சலாக இருக்குது. ஆனால் இதில் தண்ணி தேக்கக்கூடியது கிட்டத்தட்ட 100லேருந்து 200 டீம்ஸ் நாங்கள் அதை பிளான் பண்ணிக்கிறோம். 200 டீம்ஸ் வரல நம்ம தண்ணி தேக்க முடியும் போது பெரிய தண்ணி நீர் தேக்கமாக வரும், நீண்டு ஒரு நீர் தேக்கமாக வரும். தடுப்பணை தான் எக்ஸாக்டாக நீண்டு ஒரு 900 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை தான் கட்டுறோம், அதில் தண்ணி நின்றுக்கிடுது. ஆக இது ஒரு தடுப்பணுடைய ஒரு பெரிய இதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இடம் நமக்கு ரொம்ப குறைச்சல் தான் வேணும். இந்த இது பொறுத்தவரை இடம் 2 மற்றதை கம்பேர் பண்ணும்போது 2% தான், மற்றதெல்லாம் 6-8% ஒரு நிலம் எடுக்க வேண்டியிருக்கும். இது குறைச்சிடும். இது ஒரு தடுப்புன்னு தாங்க. அதுவும் கட்டுறது தப்பு கிடையாது, அங்கேயும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுவும் கட்டணும். பட் இது நமக்கு ஒரு நீண்ட ஒரு தடுப்பணினால இது மிக மிக முக்கியம்னு சொல்ல வேண்டியது வருது. நான் சொல்றேன் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லை நீங்கள் எதுவும் மேற்கொண்டு கேட்கணும்னா கேட்டுங்க. இல்லைங்க, எப்படி ஐயா மகேந்திரன், எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இது சார்ந்த ஆய்வு செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி செலவு ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது இப்போ இந்த திட்டம் ஒரு செயல் வடிவத்துல எங்கேயாவது பண்ணிருக்கோமா? அதாவது இங்க
பண்ணிருக்காங்களா, இல்ல வந்து இது ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்களா, இல்ல வந்து ஒரு பிராக்டிக்கலா பண்றதுக்கான ஒரு செயல் வரைவு நம்ம கிட்ட இருக்குங்களா? அதான் இதுவரை எங்கேயுமே திட்டப்படி இந்த திட்டத்தின்படி செய்யலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஆஃப் நியூ கான்செப்ட். இதுபடி வந்து தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்றது எங்கேயுமே பண்ணலை. ஆனால் சமவெளி கால்வாய்னு சில இடத்துல இருக்குது, கொஞ்சம் தூரத்துக்கு இருக்குது. ஆனால் இங்கேருந்து அங்கே தண்ணியை டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆற்றுலேருந்து ஒரு ஆற்றுக்கு தண்ணி கொண்டு போனாங்கன்றது எங்கேயுமே கிடையாது. ஆனால் தியரிட்டிக்கல் சொல்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் தியரிட்டிக்கலாக வராமல் ப்ராக்டிக்கலாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முத பிளேன் ஒன்று செய்யும்போது எல்லாரும் சிரிச்சாங்க, இது நடக்குமா, காற்றை காட்டில் அதிகமாக இருக்குது, வெயிட்டான மேலே போகுமான்னு சிரிச்சாங்க. பட் அவன் செஞ்சுட்டான். அது மாதிரி இது செய்ய முடியுதுல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் பாசிபிள். அதுக்காக தான் மாடல் செஞ்சுருக்கோம். இந்த மாடல் செஞ்சு காட்டிருக்கோம். மதுரையில் அங்கே ஆஃபீஸும் வச்சுருக்கோம், கேட்க செஞ்சுருக்கோம். அந்த காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய மாடல் செஞ்சுருக்காங்க. எக்ஸாக்டாக எப்படி தண்ணி வரும், இங்கேருந்து எப்படி அதாவது கோதாவரிலேருந்து காவேரிக்கு எப்படி தண்ணி வரும், காவேரிலேருந்து கோதாவரிக்கு எப்படி தண்ணி வரும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டு மாடல் செஞ்சுருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் பாசிபிள். எடுத்துக்கிறதுக்கு ஆய்வு செய்யணுங்கிறது முக்கியம். அது ஆய்வு செய்யறது அதிகமான செலவுன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா நாம் அப்ளிமெண்ட் கூட பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஓரளவு பண்ணிட்டோம்னாக்க ப்ரைவேட் இன்வெஸ்டர் வர்ற கான்ஃபிடன்ஸ் தான். இந்த ஆய்வு ஏன் செய்யணும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ப்ரைவேட் இன்வெஸ்டர் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இது நமக்கு எல்லா கேள்விக்கும் பூரா பதில் சொல்ல முடியணும். இப்போ நாங்கள் வந்து ஓவராலாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா எங்கள் கையில் தான் செலவழிச்சுட்ருக்கோம். இதுவரை இல்லை, அரசாங்கத்துக்கு உதவி எதுவுமே கிடையாது. நாங்கள் தான் செலவழிச்சு நாங்கள் தான் எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் எடுக்கணும், இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக கொண்டு போகணும். எந்தெந்த இடத்துல வருது, எவ்வளோ தண்ணி தேக்கணும், எவ்வளோ தண்ணி இது மாதிரி பண்ணுறது தெளிவாக. அதாவது நம்ம ஒரு ரஃப் எஸ்டிமேட் வச்சுருக்க முடியல, இன்னும் ஒரு டீட்டெயில் எஸ்டிமேட் மாதிரி கொண்டு போகணும். அதுக்கு ஆய்வு செய்துட்டோம்னா நம்ம திட்டத்தை எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா திட்டத்தை எடுக்கும்போது நம்ம ஆய்வு கம்ப்ளீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆய்வு செய்யணும்னு சொல்கிறோம். அது சேர்த்துட்டோம்னா எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த திட்டத்தில் வந்து எங்கள் குரூப்புக்கு, ஏன்னா எங்கள் கூட வந்து நம்ம சீஃப் இன்ஜினியர் இருக்க மாதிரி, ஃபார்மேச்சர் கிருஷ்ணசாமி நண்பர் இருக்க மாதிரி பல சீஃப் இருக்காங்க, ஐஐடி படித்த நண்பர்கள் இருக்காங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, அப்ராட் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்கெல்லாம் முழுமையாக திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இது கட்டாயம் கொண்டு ஒன்று முழுமைச்சாக இருக்காங்க. அதனால் நம்ம வந்து திரட்டில் வந்து 3 ஆள் அனுப்பணுன்னாக்க யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்களா, கிடையாது இல்லைங்களா, அப்படி அனுப்பிச்சி விட்டோம். அது மாதிரி இது ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய திட்டங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, எந்த விதமான பிரச்சனை இல்லை. இந்த திட்டத்தில் ஒரு கேள்விங்க, அதாவது பிருத்திவிராஜுங்க, இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி போக முடியுங்களா, இல்லை பண்ண இது முழுக்க பண்ணி முடிச்சுதான் நல்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பண்ணல. அப்படி தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டீங்கன்னா முத காவேரி டு வைகை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏற்கனவே அப்துல் கொடுத்த போது அப்படி தான் கொடுத்து அவரே அப்படியே பேசியிருக்கு. காவேரி டு வைகை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், வைகை டு தாமரை செகண்ட் ஸ்டேஜ், அதே மாதிரி காவேரி டு பாலாறு இன்னொரு ஸ்டேஜ். அந்த மாதிரி 4 ஸ்டேஜாக செய்ய முடியுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தாராளமாக அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லா பலனும் கிடைச்சிடும், எல்லா பலனும் கிடைச்சிடும். அருமைங்க. வணக்கங்க, ஜெகதீசன் சந்திரசேகரன் பேசுங்க, சொந்த ஊர் கோயம்புத்தூர். நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே பயங்கர பிராக்டிக்கலா இருங்க. இது நிச்சயமா நடைமுறைப்படுத்த எல்லா சாத்தியங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து ஏதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஏதாவது வெப்சைட் மாதிரி எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வேறு போட்டிங்கனால வெப்சைட் வந்து ஏசி காமராஜ் போட்டாலும் nationalwaterways.com இருக்கு, வெப்சைட் இருக்குங்க. என்ன சொன்னீங்க? நேஷனல் வாட்டர்வேஸ் nationalwaterways.com. அதுல எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டதெல்லாம் பதில் கூட இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க எப்பயுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்றீங்க இல்லைங்களா? முதல்ல வந்து ஒரு 100 கோடி ரூபாயில செலவு பண்ணி ஒரு கொஞ்சம் இடம் வாங்கி கொஞ்சம் பண்ணணும்னு சொல்றீங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமாங்க, ஆய்வு மையம் வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய கொண்டு வர வேண்டியிருக்கு. நாம அது முதல் செய்ய வேண்டியிருக்கு, எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் ஆய்வும் எடுத்துக்கலாம், திட்டத்தை ஆய்வு செய்யறது எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். அது வந்து 2000 கோடின்னு சொல்றீங்க இல்லைங்களா? அதாவது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க அதாவது டோட்டல் அரசாங்கம் செலவழிக்கும் போது அந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டியன்னு ஒரு பல இதுகள் வரும். அதில் நம்ம வந்து இன்னும் குறைச்சே செஞ்சிட முடியும். நமக்கு வந்து நம்ம ஆய்வு செய்யறதுக்கு நமக்கு அதிகமாக போனால் நாம செய்யும்போது நம்ம வந்து 500 கோடி கூட செஞ்சிட முடியும். ஓகே. அதே மாதிரி இப்போ அந்த விஷயம் எல்லாம் போட்டு அதே மாதிரி நீங்கள் இப்போ ஷேர்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஸோ மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 4 வருஷம்
இதை வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருவாய் எவ்வளோங்கிற மாதிரி ஒரு ஒரு எஸ்டிமேட் மாதிரிலாம் ஏதாவது அந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னு வைங்களேன், இது டெஃபினட்டாக இது பண்ண முடியும்னு தான் தோணுதுங்க. ஒரு 500 கோடி பற்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. உண்மைங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் இருக்கோங்க. நாங்கள் நீங்கள் சொல்ல மாதிரி நல்ல டீட்டெயிலாக கொடுக்க முடியும். ஷேர்னு போவோம், நாங்கள் இதுவரை ஷேர்னு போகணும்னு நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தை கேட்டுக்கிறதுனால செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ உங்களோட பேசுறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் இதில் இன்வால்வ் பண்ணீங்கன்னா ஒன்றும் சிரமம் இருக்காது, நம்ம செய்ய முடியுமே, இது பெரிய பணமே இல்லையா, 50,000 கோடிங்கிறது கொண்டு வந்துட முடியும். 500 கோடி ஆய்வுன்றது மட்டும் இல்லை, இன்வெஸ்டார் பெரிய இன்வெஸ்டார் வந்துடுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா மற்றவங்களும் வந்துடுவாங்க, போடுறவங்களுக்கு பணம் ரிட்டர்ன் கிடைக்கும் உறுதியாக. அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறனால இந்த அபிப்பிராயத்தவே இந்த ஷேருங்கிறது அதிகமாக கொண்டு வருது இந்த நேரத்தில் தான் உங்கள்கிட்ட கொண்டு வருது ஃபர்ஸ்ட் டைமாக. ஏன்னா நாங்கள் வந்து அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், நடக்கலேங்கிறதுல அப்போ நம்ம இது செய்ய முடியுமே, ப்ரைவேட் மற்றவங்களாம் சேர்த்து ஏன் செய்யக்கூடாதுன்னு கணக்கு எடுக்கிறோம். அதுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுங்க, நல்லாவே எல்லாமே கொடுக்க முடியும் உங்களுக்கு, நல்லவே கொடுக்கும். ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க இது சொன்னது. நானும் போய் அந்த அந்த உங்கள் வெப்சைட்டை நான் ஃபாலோ பண்ணுறேன், பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கான்டாக்ட் பண்ணுறோங்க. ஐயா வணக்கம், நான் பேசுகிறேன். இதுல இந்த 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 திட்டங்களை வந்து பிரதமர்கிட்ட கொண்டு போனீங்களா? இப்போ நரேந்திர மோடி கிட்ட கொண்டு போனீங்களா? அவருடைய சப்போர்ட் இருக்குதுங்களா? நரேந்திர மோடிக்கு நான் கொண்டு போனோங்க, அவருக்கு அனுப்பிச்சி விட்டோம். அவங்க வந்து அவங்களுடைய அடிஷனல் செக்ரட்டரியை பார்க்க சொன்னாங்க, பார்க்க சொல்லி திட்டத்தை ஆய்வு செய்ய சொன்னாங்க, போய் பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நிதின் கட்காரி தான் சம்பந்தப்பட்ட மந்திரி இதுக்கு, அவர் மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நாங்கள் அதுக்கு மேலே அவங்க அடிஷனல் செக்ரட்டரி பார்த்த பிறகு நீங்கள் எங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம், சரின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் தான் இருக்குங்க. சரிங்க, என்னுடைய அடுத்த கேள்வி வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன விதமான உதவிகளை நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதர் தன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜுங்கிறது ஃபியூச்சர், பட் இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு என்ன விதமான உதவி எங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா உபயமா இருக்கும். ஆமாம், இப்போ நம்ம உடனே செய்யக்கூடியதுங்க இந்த ரிசர்ச் சென்டர் சொன்ன பாருங்க, இது திட்டத்துக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரிசர்ச் சென்டருங்கிறது எஜுகேஷன் வரும், அது வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லவே இல்லை, இந்தியா பூரா எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் ஃபாரினில் இருக்குது, நெதர்லாந்து இருக்குது, ஸ்டேட்ஸில் இருக்குது. அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை, வாட்டர் ரெகுலேஷன் பை ரிமோட் சென்சிங்கிறது இங்கே இந்தியாவில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பட் இந்த திட்டத்துக்கு கட்டாயம் வேணும். அப்போ அதெல்லாம் நம்ம கொண்டு போகும்போது அந்த ஆய்வு மையம் சொல்கிறோம் பாருங்க, அது ஆய்வு மையம் வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணலாம். அது வந்து பெரியதுன்னு சொல்ல முடியாது, நமக்கு ஒரு பெரிய வேலைன்னு உங்களை பொறுத்தவரை அது ஒரு பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது. அதில் நம்ம இன்வால்வ் பண்ணி வேகமாக கொண்டு வந்தாலும் நல்லதுங்க. நமக்கு இது மஸ்ட். நமக்கு ஆய்வு மையங்கிறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் பெட்டர் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இன் இந்தியா அண்ட் ஆல்சோ இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு வரணும்னு வச்சுங்க. அப்படி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு பிளான்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு 100 கோடி ரூபா செலவு ஆகும்னு நினைக்கிறோம். அதில் நம்ம நீங்கள் எல்லாம் இன்வால்வ் பண்ணி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்ல முடியும், நீங்கள் முடிவு பண்ணி செய்யலாம். நீங்கள் அதில் ஐயா வணக்கம், நான் என்னோட பேர் மலைச்சாமி, நான் இங்கே எனக்கு சொந்த ஒரு மதுரை பக்கத்தில் மேலூர். 2004 வந்து ஒரு படம் வந்தது, பழைய வைஸ் பிரசிடென்ட் அல்கோர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம். அந்த படம் பேர் அன்கன்வென்ஷனல் ட்ரூத்னு சொல்லி. அதில் வந்து இந்த ரஷ்யாவில் வந்து இதே மாதிரி ஒரு ரிவரை வந்து அது எந்த மாதிரி ஃப்ளோ ஆகுமோ அதை ரீடைரக்ட் பண்ணி அந்த ரிவரே வந்து ஹோல் ரிவரே வந்து ட்ரை ஆகி டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது டாக்குமெண்ட், அது ஒரு படம், அது படத்துல வந்து இதெல்லாம் இருந்தது. ஸோ அது அந்த இது வந்து இது நீங்க சொல்றப்ப வந்து எனக்கு அந்த இதுதான் ஞாபகம் வந்தது. அது போக வந்து நான் எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு, இந்த நம்ம இது காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி கூட இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்ற கருத்து கரெக்டுங்க. என்ன கேட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணாங்கன்னா தண்ணி முழுமையா திருப்பினாங்க. அந்த முழுமையா திருப்பும் போது பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இப்போ நம்ம இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன நீர்வழிச்சாலும் நம்ம இந்தியாவில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கடலுக்கு 1500 BCMன்ற ஒரு கணக்கு, BCM பில்லியன் கியூபிக் மீட்டர்னு சொல்கிறோம், தண்ணி போகுது, கடலுக்கு போகுது. அதில் இன்னொன்று 300 BCM போய்கூடி தண்ணி போகுது. 1800 BCM இன்னைக்கும் கடலுக்கு வருஷம் போய்கிட்டு இருக்கு. நமக்கு தேவைன்னா 400 BCM தான் வச்சுங்களா. அப்போ 25% நம்ம எடுக்கிறோம், 70% கடலுக்கு போகும்.
அவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யாவில் எல்லா தண்ணியுமே டைவெர்ட் பண்ணிட்டான். பண்ண என்ன ஆகும், அங்கே கீழே ஒன்றுமே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம டைவெர்ட் பண்ணுறாலும் இந்த கடல் வந்து ஒன்றாரு, நம்ம அந்த டைவெர்ட் பண்ணுறது என்னன்னா திரும்பி வந்து விவசாயம் பண்ணி போய் சேரப்போம். அதில் 75% கடல் போய்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் நம்ம நிறுத்த போகிறதுல அந்த பாதிப்பு வராது. இதை பொறுத்தல அந்த பாதிப்பு வராதுங்க. ஒன்று. அடுத்த ராகுல் காந்தி சொல்கிறீங்களா, ராகுல் காந்தி இன்டர்லிங்கை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதில் பாதிப்பு இருக்கணும். இன்டர்லிங்க பாதிப்பு இருக்கா இல்லைன்னா ஆர்குமெண்ட்டுக்கு வரல. அதனால அவங்களுடைய எம்பியை கொண்டு போய் நம்ம திட்டத்தை கொடுத்தாங்க. எம்பியை விருந்தினர் எம்பி அங்கே கொண்டு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, சொல்லி ஒன்னா ரொம்ப பிரமாதம் புகழ்ந்தாராம். திட்டத்தையும் புகழ்ந்திருக்காரு, அதோட எண்ணெயும் கூட புகழ்ந்தாருன்னு சொன்னார். ஸோ புகழ்ந்துட்டு இது நல்ல திட்டமாக இருக்குது, நீங்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுங்க, யங்ஸ்டர்ஸ் பூரா எம்பிஸ் பூரா ஆதரவு கொடுன்னு அவரே சொல்லி விட்டதாக அந்த எம்பி சொல்லியிருக்காருங்க. அதனால் இது வேறு அது வேறு, இதுக்கு வந்து அவர் ஆதரவு தருவதாக தனிப்பட்ட முறையில் சொல்லி விட்டுரு. அவ்வளோதான் தெரியும் எனக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி, நன்றி, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆந்திராவில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது இவர்னால? நம்ம அதாவது ஆந்திராவில் சொல்றீங்க பாரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க கோதாவரி டு கிருஷ்ணா செஞ்சுருக்காங்க. ஆனால் பம்பிங் பண்ணுறாங்க, 24 பம்ப் வச்சு தண்ணி கொண்டு வர்றாங்க வச்சுங்களா. அது ஒரு சின்ன திட்டம், கம்பேரிட்டிவ்லி நம்ம இதுக்கு பிறகு சின்ன திட்டம். அது செய்துட்டு இருக்கும்போது அந்த முதலமைச்சர் சந்திரபாபு எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட பேசின பிறகு நம்ம திட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம திட்டம் ஹையர் லெவல் வருது, மேலே வருது, தண்ணி நிறைய எடுக்கிறோம். இதில் பம்பிங் கிடையாது, ஆனால் மின்சாரம் கிடைக்குது. அதில் மின்சாரம் கிடைக்க முடியாது. பம்பிங் 24 பம்ப் வச்சு பண்ணுறாரு. அதனால இந்த திட்டத்தை அவர் எடுத்துக்கிறீங்கிறாரு. எடுத்துக்கிற போதுங்க நமக்கு பாலாறில் வந்து தண்ணி ஏராளமாக தண்ணி கிடைச்சிக்கணும். அது தமிழ்நாடு கூட வச்சுக்கலாம். அவர் நல்லா செஞ்சுருக்காரு. அதாவது பம்பிங்னால 173 நாளில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. 6 months கூட ஆகலை, முடிச்சிருக்காங்க. அது மாதிரி நாம ஏன் செய்யக்கூடாது, செய்யலாமே. நாங்கள் அதுதான் அரசாங்கத்தை வற்புறுத்துறோம், நாமளும் செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சிருக்காருங்க. ஆனால் நம்ம திட்டத்தை அவர் எடுத்துக்கிற ரெடியாக இருக்காங்க. பம்பிங் கிடையாது, மின்சாரம் கிடைக்குது, பல நன்மை, அதை காட்டி ஏராளமான நன்மை கிடைக்குது இல்லை. ஆனால் எடுத்துக்கிறது ரெடியாக இருக்காங்க, அவங்களும் கூட ரெடியாக இருக்காங்க. பட் விரைவாக எடுத்துவான்னு நம்புவோம், அவ்வளோதான் சொல்ல முடியுது. ஐயா, இது நல்ல அருமையான திட்டம். அப்படின்னா இப்ப நம்ம பிரைவேட் செக்டர்ல வந்து பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லைங்க, எல்என்டி, அவங்க எல்லாம் வந்து இதை பார்த்துட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? வெறும் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம எல்என்டிட்ட இன்னைக்கு இருக்க நாய்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இப்பெல்லாம் ஆய்வு தானே செய்யறீங்க, அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்லும்போது நாங்க வந்து வேலை செய்வோம்ட்டாங்க. என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நமக்கு தான் ஆத்திரம், விவசாயி சாகுறானே உங்களுக்கு எனக்கும் ஆத்திரம், நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால நாம தான் இதுக்கு முயற்சி எடுக்கணும்ல. அவங்க வேலை செய்யும்போது வந்துருவாங்க, வேலை செய்யும்போது பணம் கொடுத்தீங்கன்னா வந்துருவாங்க அவங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது. சரிதானுங்களா? இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்ப ரெவென்யூ இந்த மாதிரிலாம் நல்லா ரிட்டர்ன் எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப ஏன் வந்து மற்ற பெரிய பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்களாங்க? அந்த மாதிரி அது வந்து பெரிய பிளேயர் வந்து நம்மள மாதிரி ஆய்வு செய்யறதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இல்லைங்க. ஒர்க்கை கொடுத்தா செஞ்சுட்டு போயிடுவாங்க, இந்த ஒர்க்கை செய்யணும்னா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்களோ இல்லையா. அதுக்கு தான் நம்ம ஆய்வு செய்யணும்னு சொல்றது. ஆய்வு செய்து எடுத்துட்டோம்னா அந்த ஒர்க் இருக்குன்னு சொன்னோம்னா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது அரசாங்கம் எடுத்துக்கணும், இல்லை நாம எடுத்துக்கணும். ரெண்டு ஒருத்தர் எடுத்துக்கிட்டா தான் பெரிய பிளேயர்ஸ் வருவாங்க. இல்லைங்களா? இல்லைன்னா அவங்க ரிஸ்க் எடுத்ததுல 6 மாதம் செலவழிக்கிறதோ 1 வருஷம் செலவழிக்கிறது அவங்க ரெடியா இல்லை. They don't want to spend their time on this. அதான் நான் பார்த்தது மட்டும். நன்றி.